சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு கவி அரசர் கண்ணதாசன் அவர்களுடைய காவிய காதல் இதை பற்றித்தான். கண்ணதாசன் தன்னுடைய வனவாசத்தில் எழுதியிருக்கிறார் அவருடைய காதலை பற்றி. அதாவது காதல் என்பது ஆத்மாவுடைய ராகம், சரீரத்துடைய தாளம் அல்ல என்பதை போல்தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் அவருடைய காதலை பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரையில் ஒரு பாறாங்கல். அந்த பாறாங்கல் மீது உட்கார்ந்து கொண்டு தினமும் ஏதாவது ஒரு கவிதைகள், புது கவிதைகள் எழுதி கொண்டிருப்பார். அப்போது அந்த நதியில் தண்ணீர் தூக்க வரும் ஒரு பெண் தண்ணீரை தூக்கி இடுப்பில் வைத்துவிட்டு இவரை பார்த்து ஒரு சிரிப்போடு சிரித்து கொண்டு செல்வார். இவரும் பதிலுக்கு சிரிப்பார். வார்த்தையுடைய பரிமாற்றங்கள் இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எந்த விதமான ஒரு உரையாடலும் இல்லாமல் அவருடைய காதல் சென்றது. திடீரென்று ஒரு நாள் அந்த பெண்ணுக்காக அந்த நதிக்கரையில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பெண் தண்ணீர் தூக்க வரவில்லை. போய் அவருடைய இல்லத்தில் பார்க்கிறார். இல்லம் பூட்டப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் விசாரிக்கிறார். அவர்கள் நேற்று இரவே இந்த ஊரை விட்டு போய்விட்டனர் என்று சொல்கின்றார்கள். உடைந்து போய்விட்டார் கவியரசு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் உணர்ந்த முதல் காதல். அந்த காதலை அவரால் மறக்கவே முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு நாத்திகவாதியை போல் இறைவனை திட்ட ஆரம்பித்து விட்டார். ஒரு காலகட்டத்தில் அவர் ஆத்திகராக மாறிய பிறகு அவரை ஒரு கல்லூரியில் பேச அழைக்கிறார்கள். அப்போது அவருடைய காதலை பற்றி அவர் சொல்கிறார். சொல்லும்போது அந்த கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். இவ்வளவு தூரம் அந்த பெண்ணின் மீது உயர்ந்த ஒரு அபிமானம் வைத்திருக்கிறீர்களே, அந்த பெண்ணை நீங்கள் மறுபடியும் இந்த உலகத்தில் சந்தித்தீர்களா என்று. அதற்கு கவியர் சொல்கிறார், இந்த உலகத்தை இறைவன் உருண்டையாக படைத்ததே நல்லவர்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்காகத்தான். என்னுடைய காதலியை மீண்டும் நான் சந்தித்தேன். ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்த போது முதல் வரிசையில் தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகளோடு அமர்ந்திருந்தார். சரியாக என்னை கண்டுபிடித்து விட்டார். நானும் அவளை பார்த்து விட்டேன். கூட்டம் முடிந்தது. அன்று இரவே நான் ஒரு பாடலை எழுதினேன். அந்த பாடல் தான், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்ற பாடலை எழுதினேன். பின்பு இந்த பாடல் பாலும் பழமும் என்ற திரைப்படத்திற்கு எழுதிய கதைக்கு முழுமையாக ஒத்துப்போனது. அந்த பாடலை அந்த திரைப்படத்துக்காக நான் கொடுத்து விட்டேன். அதாவது இறுதியில் அவர் சொல்கிறார், அன்று அவள் என்னை எந்த ஒரு அன்போடும் நட்போடும் காதலோடும் பார்த்தாலோ அதே அன்போடும் நட்போடும் காதலோடும் தான் நான் மீண்டும் அவளை சந்தித்த போது அவள் என்னை பார்த்தாள். இது காதலினுடைய களங்கம் கிடையாது, காதலினுடைய கௌரவம் என்று முடித்தார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய நிறை குறைகளை சுட்டிக்காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.